வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக்கான டாபிக் என்ன அப்படின்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வீடியோ தட் இஸ் இன்ட்ரோடக்ஷன். நம்ம ஒரு ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரினா என்ன, அதை ஏன் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸு மற்ற மாலிகுல்ஸை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு காம்பவுண்ட் எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ K4 FeCN6 இப்படி தாங்க இருக்கும். ஸோ இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்னு கூட சொல்லுவாங்க. ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது என்னன்னா டு அரேஞ்ச். ஸோ கோஆர்டினேஷன் அதாவது கோஆர்டினேட் அப்படின்னா டு அரேஞ்ச் அப்படின்னு சொல்லி மீனிங் லட்டினில். ஸோ அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறத ஹோல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது லட்டின் லாங்குவேஜில் இப்படி தான் மீன் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஒரு கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்ம நார்மலாக மாலிகுல் ஃபார்ம் ஆகிற மாதிரியான மாலிகுலோ காம்பவுண்டு இங்கே கிடையாது. இது என்டையராக டிஃப்ரெண்ட்டானது. இங்கே பாருங்கள், நான் எக்ஸாம்பிளுக்கே எழுதியிருக்கேன். ஸோ இதில் இந்த கே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கவுண்டர் அயான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான், அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் தான் முக்கியம். இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய இந்த Fe அப்படிங்கிறது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ Feனா என்னது? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த Cn தான் உங்களுக்கு லிகாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த லிகாண்டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஒரு கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ளே இருக்கா, திஸ் இஸ் கால்ட் அஸ் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஆர் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ரைட். இப்போ இந்த இடத்துல இந்த இதில் ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த மெட்டல்ஸ் எல்லாமே இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி டிரான்சிஷன் மெட்டல்ஸ் தாங்க. டிரான்சிஷன் மெட்டல்ஸ் தான் இதோட சென்டர் மெட்டல் ஆட்டமாக இருக்கும். ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வர்றப்போ டிரான்சிஷன் மெட்டல்ஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸாக இருக்கும். ஸோ சைஸ் எப்படி இருக்கும்? ஸ்மால் சைஸாக இருக்கும். சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். ஸோ என்ன சொல்கிறேன்னா, இப்போ மெட்டல் மேங்கனீஸ் பார்த்தீங்கன்னா +7 வரைக்கும் இருக்குது, குரோமியம் +3 +4. ஸோ இந்த மாதிரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ எனர்ஜி வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கும். லோ எனர்ஜி வேக்கண்ட் ஆர்பிட். இப்போது நம்மகிட்ட வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்குனாலே வேறு யாராச்சும் எலக்ட்ரான்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸை வாங்கி வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இங்கே எம்டியாக இருக்கும். அப்போ யார் எலக்ட்ரான்ஸை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லிகாண்ட் எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். ஸோ ஹியர் லிகாண்ட் இஸ் எ எலக்ட்ரான் டோனர். ஸோ இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ்ங்கிறது யார்? எலக்ட்ரான் அக்செப்டார். இவங்க ரெண்டு பேர் கோஆர்டினேட் பண்ணி ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த காம்பவுண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரைட். இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்லையும் கேட்டலிட்டிக் அப்ளிகேஷன்ஸ்லையும் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீமோகுளோபின் எடுத்துக்கோங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது ஒரு ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டை நம்ம பாடிக்குள்ளே நடக்குது. அந்த பர்டிகுலரில் இருக்கக்கூடிய மெட்டல் என்ன அப்படின்னா Fe அப்படிங்கிற அயான் மெட்டல் இருக்குது. இதே ஒரு கோபாலமீனில் பார்த்தீங்கன்னா விட்டமின் B12 கோபால்ட் அப்படிங்கிற மெட்டல் இருக்குது. அண்ட் குளோரோஃபில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபோட்டோ சிந்தசிஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ சென்சிடைசராக யூஸ் ஆகிற அந்த குளோரோஃபில்ல பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் அப்படிங்கிற மெட்டல் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ஸ். இதே நீங்கள் ஒரு கேட்டலிட்டிக் அப்ளிகேஷன்ஸ்னால் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம ஆட் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட். இப்போது நம்ம பொதுவாகவே டிரான்சிஷன் மெட்டல்ஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம். இருக்கிற டி பிளாக் எலமெண்ட்டை நம்ம கேட்டலிஸ்ட்டாக ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதே மாதிரி இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்டலிஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ண முடியும். ஜிக்லர் நாட்டா கேட்டலிஸ்ட், வில்கின்சன் காம்பவுண்ட்ஸ். இந்த வில்கின்சன் காம்பவுண்ட்ங்கிறது இங்கே இருக்கு பாருங்க, ரோடியம் கண்டெய்னிங் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதை நம்ம கேட்டலிஸ்ட்டாக ஆட் பண்ணலாம். அதே மாதிரி மிக்சர் ஆஃப் டைட்டானியம் குளோரைட் அண்ட் அலுமினியம் ட்ரை ஆல்கைல் காம்பவுண்ட். இதெல்லாமே உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ் ஆகுதுங்க. ரைட். இதுதான் ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸோட ஸ்மார்ட் இன்ட்ரோடக்ஷன். ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம்,
நான் ஏன் இந்த யூனிட்டை படிக்கணும்? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய காம்பவுண்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம லேபில் எல்லாமே நிறைய காம்பவுண்ட் கலராக இருக்கும்ல, அந்த ஏன் கலராக இருக்குங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கலர் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்படுவோம். ஏன் அப்படின்னா என்ன கலர் பிளைண்ட்னஸ்? ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு க்ரீன் கலரும் ரெட் கலரும் ஆப்போசிட்டாக இருக்கும். எங்கே நம்மளோட விப்ஜியர் சர்க்கிளில் கலர் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா நம்ம கண் எந்த கலரை அப்சர்வ் பண்ணுதோ அதுக்கு ஆப்போசிட் கலரை தான் டிரான்ஸ்மிட் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு க்ரீன் கலரை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்போசிட்டான ரெட் கலர் தான் நம்ம கண்ணுக்கு விசிபிளாக தெரியும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எங்கே அப்படின்னா வந்துட்டு கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி தான். சரி, ஓகே, ரைட், இதெல்லாம் ஓகே. இந்த யூனிட்டில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி படிக்க போகிறோம், இல்லை இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் என்னென்ன படிக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு நேச்சர் ஆஃப் தி காம்பவுண்ட், அப்புறம் பாண்டிங்னா என்ன, இந்த காம்ப்ளெக்ஸில் எப்படிலாம் பாண்டு ஃபார்ம் ஆகுது, அதோட இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் இதோட ஃபங்க்ஷன்ஸ், அதாவது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு மேக்னெட்டிக் நேச்சராக இருக்கட்டும், இல்லை கலராக இருக்கட்டும், அண்ட் இதோட முக்கியமான அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இனி வரக்கூடிய வீடியோஸில் வந்து நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ இது அவ்வளோதான் நினைக்கிறேன், எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. நன்றிங்க.